பாபா கோயிலில் மிக முக்கியம். இந்த குருசாய் பிரசாதாலயால செவிவழி செய்தி ரொம்ப முக்கியம். இந்த செவிவழி செய்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானத்தையும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மாற்றத்தையும் மேம்படுத்துகிற, உங்களையும் அறியாமல் சொல்லுவோம் இல்லையா, வேற லெவல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வேற லெவலுக்கான ரகசியம் இந்த செவிவழி செய்திக்கு சக்தி ரொம்ப அதிகம். கேட்கிறவங்களுடைய மைண்டு முழுக்க முழுக்க இதில் எடுத்துக்கிட்டா தியானத்துக்கு நிகர் சமம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடந்துரும். இந்த உலகத்தில் எல்லாமே நல்லதுக்காக மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். எல்லாமே நல்லதுக்காக தான். நிறைய கதைகள், சுவாமியினுடைய கதைகள் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் இன்னைக்கு ஒரு கதை நான் சொல்கிறேன். பாபா வாழ்ந்த காலத்தில் நடந்த கதை. பாபா வாழ்ந்த காலத்தில் நடந்த கதை எப்பவுமே சுவாரஸ்யமானது. நம்ம பாபா காலத்தில் இல்லையே அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த கதைகளை கேட்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம். பாபா வாழ்ந்த காலத்தில் பாபா இருந்த ஊர்ல இருந்து ஒரு 2 ஊர் தள்ளி ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிடர் இருந்தார். மிகப்பெரிய ஜோதிடர், நல்ல நல்ல ஜோதிடர், கரெக்டாக சொல்லிடுவார். ஆனால் அந்த ஜோதிடருடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? யார் வந்தாலும் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக ஒன்று சொல்லிடுவார். இந்த நேரம், இந்த தேதி, இந்த நிமிஷம் நீ இறந்து போயிடுவோன்றுவார். ஏன்னா அவர் கற்றுக்கிட்ட குரு கிட்ட அந்த மாதிரி வரத்தை வாங்கியிருக்கார். அந்த ஜோதிடருடைய வேலை என்ன? எல்லாத்தையும் கணிச்சு சொல்லிடுவார். உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, நடக்க போகிறது எல்லாமே சொல்லிடுவார். ஆனால் கடைசியில் என்ன சொல்லுவார்? நீங்கள் இந்த வருஷம், இந்த தேதி, இந்த நிமிஷம், இந்த நொடி நீங்கள் கிளம்பிடுவீங்க. இதுக்கு சம்மதம்னா இங்க ஜோதிடம் வந்து பாருங்க. இதுக்கு சம்பந்தம்னா அதையும் மீறி கூட்டம் என்ன பண்றாங்க? வாழ்க்கையில எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? போய் பார்ப்பாங்க. அப்படி பிரபலமான ஒரு ஜோதிடரா அவர் வந்துட்டார். கூட்டம், நிறைய கூட்டம். ஒரு கிருஷ்ண பக்தர், ஹரே ஹரே ராம ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண. ஒரு கிருஷ்ண பக்தர் மிக வறுமையில் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஜோதிடரை பத்தி கேள்விப்பட்டுட்டு அவரை போய் பார்க்கலான்னு போறாங்க. நம்ம எதுக்காக ஜோசியரை போய் பார்ப்போம்? இங்க கூட ஒரு மிகச்சிறந்த ஜோதிடர் அமர்ந்திருக்கிறார், செங்குட்டுவேல் செய்யறான். அந்த காலத்தில் நடந்த கதை. நல்லது நடக்கணும், மாற்றம் வரணும்னு அந்த கிருஷ்ணரை வழிபடுற அந்த குடும்பத்தில் இருக்கவங்க பெரியவர் நேராக போய் அந்த ஜோசியரை போய் பார்க்க போறார். நல்ல கேட்டுக்கோங்க, ஜோதிடரை பார்க்க போறார். அந்த ஜோதிடர் எல்லா பலாபலனையும் சொல்லிக்கிட்டே வர்றார். கடைசியில் அவர் சொல்றாரு, உன் குடும்பத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள், ஒரு விபத்தில் அத்தனை பேரும் செத்துருவாங்க. எப்படி இருக்கும்? எண்ணத்தில் நல்லதை சொன்னால் அதை மட்டும் தான் நினைப்போம். ஒரு மாற்றத்தை, ஒரு கெட்டதை சொல்லிட்டீங்கன்னா, அது பிரபலமான ஜோசியர் வேற சொல்லிட்டா என்ன பண்ணுவோம்? தூக்கம் வருமா? ஆனா குடும்பத்தில் யாரும் போல, அவர் மட்டும்தான் போனார். அவர் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டார், அஜிஜோ பெரிய விபத்துல எல்லாருமே இறந்துருவோமாமே. இப்ப நாளுக்கு நாள் என்ன ஆயிடுச்சு? அவர் சொன்னவங்க எல்லாருமே இந்த நேரம், இந்த தேதியில அவுட்டு. இது யார் மேக்சிமம் தெரிஞ்சுக்குவாங்கன்னா, வயதானவங்க தான் போய் தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. இல்லை வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்தவங்க, ரைட் போ, என்ன நடந்தாலும் பரவாயில்ல போ, கேட்டுக்குவோம் அப்படிங்கிறவங்க தான் தெரிஞ்சுக்குவாங்க. அதையும் மீறி ஒருத்தர் போய் தன் குடும்பத்துக்கு, கிருஷ்ணனுடைய பக்தர் குடும்பத்துக்கு போய் ஏதாவது மாற்றம் வருமானா போயிருக்காங்க, அங்கே இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் தான் அந்த குடும்பம்னா எப்படி இருப்பீங்க? ஒரு கற்பனை செஞ்சுக்கோங்க, நாம தான் அந்த குடும்பம். எல்லாரும் ஒரு விபத்தில் காலி அப்படின்னா என்ன தோணும்? பயம் பயங்கரமா இருக்கும். வாழும் காலம் தெரிந்து விட்டால், வசந்தம் என்று நினைத்து விட்டால், எல்லாம் நல்லதென்று மாயையில் மாட்டிக்கொள்வோம். அடடா, யமதர்மராஜன் இந்நாளில் வருவான் என்று தெரிந்தால் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மனம் எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்?
அவங்க சொன்ன வார்த்தை புரிந்து கொள்ளுங்கள், அந்த குடும்பமே விபத்தில் மாட்டிக்கொள்ளும். அவர் சொன்ன வார்த்தை, நீ மட்டும் சாக போறதில்ல, உன் குடும்பமே இறந்துரும். இப்ப அவருக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த ஜோசியர் மேல வந்து பயம் வந்து, என்னடா ஜோசியர்னு போய் கோவம் வந்துடும். எப்பயுமே ஒரு ஜோசியர் உண்மையை உடைச்சு சொன்னா என்ன ஆகும்? அவர் மேல கோவம் வந்துடும். என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. நேரா யார்கிட்ட போய் அழுகிறாரு? கிருஷ்ணர் கிட்ட. அவர் யார் பக்தர்? நேரா அருகில் இருக்கிற கிருஷ்ணன் கோயிலுக்கு போய் அழுகிறார். கிருஷ்ணா, என் குடும்பத்தை காப்பாத்து, என் குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்து விடு ப்ளீஸ் அழுகிறார். தேம்பி தேம்பி அழுகிறார். கிருஷ்ணர் கனவுல வரார். கிருஷ்ணர் கனவுல வரார். கனவுல வந்து எப்படி வரார் அப்படின்னா, ஒரு வயசான தோற்றத்தில் கிருஷ்ணர் வரார். ஒரு வயதான தோற்றம், புல்லாங்குழல் வச்சிருக்கிறாரு. வயசான தோற்றமா வந்து புல்லாங்குழல் வச்சுட்டு என்ன வந்து பாருங்கிறார். புல்லாங்குழல் வைத்துக்கொண்டு என்ன வந்து பாருங்கிறார். கனவு கலையுது. ஏந்திச்சு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றார், இந்த மாதிரி கனவு வந்துச்சுமா, என்ன வந்து பாருங்கிறாரு. எங்கம்மா? பக்கத்துல கிருஷ்ணர் கோயில் இருக்கு, நான் எங்க போய் பாக்குறது? ஆனா வயசானவரா வந்தாருமா கிருஷ்ணர். கிருஷ்ணர் பார்ப்ப எவ்வளவு அழகா இருப்பார். ஆனா அவர் என்ன கூப்பிடுறாருமா, எங்க கூப்பிடுறாரு தெரியலையேமான்னு ஒரே குழப்பம். அவருக்கு கனவு அந்த மாதிரி. அடுத்த நாள் அவங்க மனைவிக்கும் இதே மாதிரி கனவு. வயசான தோற்றம், டேடி எல்லாம் வச்சிருக்கிறாரு, கையில புல்லாங்குழல் இருக்கு. ஒழுங்கா வந்து என்ன பாரு. என்ன சொல்றார்? ஒழுங்கா வந்து என்ன பாரு. அந்த அம்மாவும் காலில் கெந்திரிச்சோன்ன கனவு. ஏங்க கனவுங்க, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வயசானவர் ஒருத்தர் வந்தாருங்க, கையில புல்லாங்குழல், நான் தான் கிருஷ்ணன் வந்து பாருங்கிறாருங்க. இப்ப 2 பேருக்கு கனவு வந்தோடனே என்ன ஆகுமா? வேற வழி இல்லை, இந்த பிரபலமான ஜோசியர்கிட்ட மறுபடியும் போறாங்க. அவரு போனோன்னு சொல்றார், வயசானவர் புல்லாங்குழல் வச்சிருக்காரு, அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே. மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்து புலம்பிக்கிட்டு கிருஷ்ணர்கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க. நைட் தூங்கும்போது வேண்டிக்கிறாங்க, கனவுல எங்களுக்கு முழு விபரத்தோட சொல்லுங்க. நமக்கு எதுவுமே கதி இல்லைன்னா யார்கிட்ட சொல்லுவோம்? எதுவுமே வழி இல்லைன்னா யார்கிட்டமா பேசுவோம்? கடவுள்கிட்ட தான் பேசுவோம். நைட்டு கிருஷ்ணர்கிட்ட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேண்டாங்க. கிருஷ்ணா, கனவுல வந்து நீ கூப்பிடுற, வயசான தோற்றத்தில் இருக்கிற, எப்படி நான் உன்னை வந்து பார்க்கறதுன்னு தெரியல, எனக்கு வழிகாட்டு, எப்படி உன்னை பார்க்கறதுன்னு தெரியல, எனக்கு வழிகாட்டு அப்படிங்கிறார். கணவன் மனைவி இருவருக்கும் கனவு வருது. அதுல ஒரு எழுத்து தெரியுது. ஹிந்தியிலையோ மராட்டியிலையோ நடந்த சம்பவம். என் அன்புக்குரிய சாய் உறவுகளே, நடந்த சம்பவம். ஷீரடி. இது பாபா வாழ்ந்த காலத்தில் நடந்த அற்புதமான ஒரு கதை. ஷீரடி அப்படின்னு வருது. ஷீரடின்னு ஒண்ணு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. எழுந்திரிச்ச உடனே எழுப்புறாங்க, ஷீரடி ஷீரடி ஷீரடி. அப்ப ஊர் கண்டுபிடிச்சாச்சு, கிளம்பலாம் ஷீரடிக்கு அப்படின்ட்டு உடனே என்ன பண்றாங்க, குடும்பத்தோட ஷீரடி கிளம்புறாங்க. அவங்க 2 ஊர் தள்ளி தானே இருக்காங்க. இப்படி வச்சுக்கலாமே, நம்ம ஊர் கோயம்புத்தூர், இங்கேருந்து சொன்னா புரியும்ல. கோயம்புத்தூர்னா தெரியுமா இல்லையா? இந்தாண்ட கள்ளக்குறிச்சினா தெரியுமா தெரியாதா? அந்த மாதிரி ஷீரடின்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, அப்போ கிராமம் தானே. அப்போ இவங்க மனசுக்குள்ள அங்கே கூட யாரோ ஒருத்தர் இருக்கிறதா, யாரோ ஒரு மகான் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன், யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நமக்கு செவி வழி செய்தி அப்பயே வரும்ல காதுல, ஒரு மகான் இருக்கிறார், எங்கேயோ இருக்கிறார், யாரோ ஒரு பக்கிரி இருக்கிறாராம், மகான் இருக்கிறாராம், பக்கிரி இருக்கிறாராம், மகான் இருக்கிறாராம், பக்கிரி இருக்கிறாராம். அன்னைக்கு காது வழியா. உடனே குடும்பத்தோட எங்க போறாங்க? நேரா ஷீரடிக்கு போறாங்க. அங்க போய் போன உடனே விசாரிக்கும் போது தெரியுது யாரு, பாபா. உடனே பாபாவை பார்ப்பதற்கு என்ன பண்றாங்க, குடும்பத்தோட போறாங்க. போன உடனே சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம். பாபாவை பார்த்த உடனே நமஸ்காரம் வாங்குறாங்க. பாபாவுக்கு தான் தெரியும் இல்லையா எதுக்கு வந்திருக்காங்க, ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, என்ன ஆராய்ச்சி பண்றதுக்கு வந்திருக்காங்கன்னு. போனோடனே பாபா பார்த்தோன்னே, என்ன மரண பயத்துல வந்திருக்கீங்களா? ஒரு மனிதனுக்கு மரண பயம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் எதையாவது தேடி காப்பாத்திக்கணும்னு ஆசைப்படுவானா. இந்த மரண பயம் தனக்கு மட்டும் இல்ல,
ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டா மீதி எல்லாம் காப்பாற்றப்படலாம்னா ஓகே ரைட், ஒருத்தர் தியாகம் பண்ணிக்கலாம். எல்லாருமே சாகுறாங்கன்னா குழந்தைங்க முத கொண்டு எப்படி இருக்கும்? அவர் என்ன பண்றாருன்னா சாஸ்தாங்கமா விழுந்தோட அவர் கேட்டேன்னா மரண பயத்தில் வந்திருக்கியா? பாபா வந்தோடனே முதல்ல என்ன சொல்லுவார்? முதல்ல சாப்பிட சொல்லுவார். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? முதல்ல நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க, உங்க வாயிலிருந்து எங்களுக்கு நல்லது நடக்கணும், எங்களுக்கு சூழ்நிலை இதுதான் சொல்லிட்டு ஜோதிடர்கிட்ட போன உடனே அவர் சொன்ன பிரபலமான ஜோதிடர் சொன்னா தப்பவே தப்பாது, நடந்தே தீருங்கிற ரகசியத்தை உடைச்சு சொன்ன அந்த ஜோசியர் சொன்ன விஷயத்தை அத்தனை போட்டு அழுகுறாங்க. பாபா சிரிக்கிறார். சிரிக்கிறார் பாபா. உனக்கு எந்த சாமி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாபா வேணும்னே தான் கேட்கிறார். எங்களுக்கு கிருஷ்ணர் தான் பிடிக்கும். அப்போ உன் கனவுல வந்தது யாரு? கிருஷ்ணர் தான் வந்தாரு. ஆனா வயசான தோட்டத்தில் வந்தார். வயசான தோட்டத்தில் வந்தாரா? எங்க என்ன உத்து பாரு அப்படின்றாங்க. என்ன உத்து பாருன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு புரியல. கொஞ்ச நேரம் உடனே அப்படியா கொஞ்ச நேரம் இரு அப்படின்ட்டு அவருடைய கப்பனிக்குள்ள அப்பன்னு பார்த்து அவர் கப்பனிக்குள்ள ஒரு பெரிய குச்சி வச்சிருந்தாராம், புல்லாங்குழல் குச்சி. அப்படி எடுத்து இப்படி நீட்டினாராம். இப்ப சொல்லு நான் யாருன்னு. எப்படின்னாராம்? இப்ப சொல்லு நான் யாருன்னு. பாபா நீங்க தான் கனவுல வந்ததா? நானே தான் வந்தேன், நானே தான் வந்தேன். பரவாயில்லையே, புரிஞ்சுக்கிட்டீங்களே, கை தட்டுறீங்களே, சுறுசுறுப்பா தான் இருக்கீங்க, பரவாயில்ல. நானே தான் வந்தேன், நானே தான் கூப்பிட்டேன், எதுக்கு சும்மா ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கிற? இல்லை அந்த அவர் சொல்லிட்டாரு இதுபடி எங்களுக்கு, இதுபடி எல்லாம் மரணமாமா, எங்களுக்கு எல்லாம் அவ்வளோதானாமா, இதான் இந்த கட்டம் இப்படி தான் சொல்லுதான் அப்படின்னு. கட்டம் என்ன வேணா சொல்லட்டும், நான் இன்னும் சொன்னேன் உங்ககிட்ட. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே என்ன பண்ணுவோம்? சுவாமி இதுக்கு என்ன பரிகாரம்? நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம முதல்ல என்ன போய் கேட்போம்? சுவாமி பரிகாரம், சுவாமி பரிகாரம், சுவாமி பரிகாரம். பாபா அப்போ ஒரு பரிகாரம் சொன்னார். என்ன பரிகாரம் சொல்லியிருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னதானம், அப்புறம் வஸ்திரதானம், அப்புறம் நம்பிக்கை பொறுமையோட இருக்கணும். பரிகாரமாமா அது? நாமாவளி, அப்புறம் விபூதி, அப்புறம் துளசி, அப்புறம் பாபா சொன்னாராம் என்ன உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் விளக்கேத்துங்க, நான் உங்க வீட்டுக்கு வரேன்னாராம். சாயி எங்க வீட்டுக்கு நீங்க வருவீங்களா? உங்களை பார்க்க இவ்வளவு பேர் கூட்டம் இருக்கிறாங்க, எங்க வீட்டுக்கு நீங்க வருவீங்களா? உங்க வீட்டுக்கு நான் வரேன், நான் வரேன், வந்து விளக்கேத்துறேன், அதுக்கப்புறம் உனக்கு எதுவும் நடக்காது போ அப்படின்னாராம். உங்களுக்கு ஒன்றும் புரியல. விளக்கேத்தலாம் ஒன்றும் நடக்காதான்? பாபா வந்து விளக்க, ஆமாமா பாபா அப்பவே அந்த காலத்திலேயே மசூதிலேயே யாராவது மசூதியில் விளக்கேற்ற முடியுமா? அந்த காலத்தில் அடிச்சு கொண்டுடுவாங்க. அன்னைக்கு செஞ்சிருக்கிறான்னா எப்பேற்பட்ட தைரியம். சித்த புருஷராக இருந்திருந்தா யாரை பக்கத்தில் நெருங்க முடிஞ்சா? நீங்கள் யோசிக்க வேண்டும். நீங்கள் நல்ல உங்களுக்குள்ள ஒரு ஞானம் இருக்குமே ஆகினும், அந்த ஞானத்துக்குள்ள ஒரு தீச்சுடர் இருக்குமே ஆகினும், யாராவது ஒருத்தர் அந்த காலத்துல மசூதியில விளக்கேத்தினவங்களை நீங்க பார்த்துருக்கீங்களா? விளக்கு ஏத்தினார் அப்படின்னா அப்ப எப்பேற்பட்ட மகானா அவர் இருந்திருப்பார். அவர் சொல்றார், அந்த கிருஷ்ண பக்தர், அந்த ஏழை கிருஷ்ண பக்தருடைய வீட்டுக்கு சொல்றார், உங்கள் வீட்டிற்கு நான் வருகிறேன், 2 விளக்கு ஏற்றுகிறேன், நான் விளக்கு ஏத்துறதுக்கு என்ன கூப்பிடு, நீயே ஒரு நாள் சொல்லு, அன்னைக்கு நான் வந்து விளக்கேத்துறேன். உடனே ஒரு டேட் டைம் நீங்களே சொல்லுங்க பாபா. நீங்களே சொல்றார், நீங்களே சொல்லுங்க பாபா. உடனே பாபா சொல்றார், நீ கிருஷ்ணனுடைய பக்தன் தானே, கோகுலாஷ்டமி வருது, அன்னைக்கு இன்னும் ஒரு 4 நாள்ல வருது, அன்னைக்கு நான் வந்து விளக்கேத்துறேன்.
பாபா விளக்கேத்த வரேன்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம், எங்க சீரடியில் இருக்கவங்களாம் கூட சேவகர்கள்லாம் இருப்பாங்கல்ல, பாபா இப்போ இங்கே இருக்க மாட்டாரா, போயிடுவாரா, பாபா போயிடுவாரா, இங்கே இருக்க மாட்டாரா, இங்கே தான் இருக்கணும், சீரடியில் தான் இருக்கணும், பாபா அங்கெல்லாம் போய் விளக்கேற்றக்கூடாது. அர்த்தம் புரிகிறதா? அங்க இருக்கிற சேவகர்கள் என்ன நினைக்கிறாங்க, கோகுலாஷ்டமி எதுமா நீங்க போகக்கூடாது பாபா, கோகுலாஷ்டமி எதுமா நீங்க இங்க இருக்கணும், ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க, அவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுவீங்களா, இல்ல அங்க போய் நீங்க விளக்கேத்த போறீங்களா, அங்க போயிட்டு நீங்க வரதுக்குள்ள கோகுலாஷ்டமி முடிஞ்சிடும். அவங்கள பார்த்து பாபா சொல்றாரு, உங்களுக்கும் நான் ஆசீர்வாதம் பண்றேன், இங்கேயும் இருக்கிறேன் அங்கேயும் இருக்கேன். ஏற்படுறாது, இங்கேயும் இருந்து இருப்பாராமா கோகுலாஷ்டமி எதுவுமா, அங்கேயும் போறாராமா, போய் விளக்கேற்றுறாராமா. இந்த செவிவெளி செய்தி கதையினுடைய ஞானத்தினுடைய ரகசியத்தை நீங்கள் ஆழ்மனதில் புரிந்து கொள்ள வேண்டும் சாயந்தர்களே. சுவாமி யாருக்கு எந்த நேரத்தில் எந்த பொழுதுல மாற்றத்தை கொடுப்பாருன்னு தெரியாது. சுவாமி என்ன சொல்றார், நான் கோகுலாஷ்டமி என்று இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன். கோகுலாஷ்டமி வந்துடுத்து. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவங்களாம் என்ன பண்ணுவாங்க, விடியற் காலையிலே பாபா இங்கதான் இருக்கிறாரா, சீரடி மக்கள்லாம் என்ன பண்றாங்க, பாபா சீரடியில தான் இருக்கிறாரா இல்ல விளக்கேத்த ஊருக்கு போயிட்டாரா செக் பண்றதுக்குன்னே காலையிலே வந்துட்டாங்க. கோகுலாஷ்டமி எதுவுமா, கோகுலாஷ்டமி யாரு கொண்டாடுவாங்க, ஹரே ராம 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 ராம், ஹரே கிருஷ்ண 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 ராம் அப்படின்ட்டு ராமநாமத்தையும் கிருஷ்ணநாமத்தையும் கலந்த மாதிரி சொல்லிட்டே போயிட்டாங்க. எங்க சீரடி மக்கள், சீரடிக்குள்ள பாபா இருக்கிற இடத்துல அங்க போயிட்டாங்க. காலையிலே 7 மணிக்கு எல்லாம் கூட்டம் வந்துடுச்சு. மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க, ஐ பாபா போக மாட்டாரு, அங்க விளக்கேத்த போக முடியாது, இன்னைக்கு கெட்டியா நாங்க கோகுலாஷ்டமி எதுமோ பிடிச்சிக்கிட்டோமே. எவ்வளவு ஒரு அல்ப ஆசை பார்த்தீங்களா, அங்க போகக்கூடாதான் இங்கதான் இருக்கணுமா. மகான்கள் பிறந்தது மகத்துவத்தை ஏற்படுத்த. ஒருவருக்கு குரு சொந்தமில்லை, குரு அனைவருக்கும் சொந்தம் என்பது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. குரு ஒருத்தருக்கு சொந்தமா, குரு யாருக்கு சொந்தம், பஞ்சபூதத்துக்கு சொந்தம், அனைத்து மக்களை காக்க வந்ததுக்கு சொந்தம். எனக்கு மட்டும்தான் குரு, எனக்கு மட்டும்தான் குரு, எனக்கு மட்டும்தான் குருன்னா அதுக்கு பேர் சுயநலம். குரு எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லாத்துக்கும் சொந்தமானவர். அப்ப என்ன பண்றார் சுவாமி, அங்க இருந்து கோகுலாஷ்டமி கொண்டாட்டத்தை கொண்டாடுறாங்க. ஆனா நிறைய பேருக்கு அங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் அந்த ஊருக்கு போல, இவரு அந்த ஊருக்கு போல. மறுபடியும் ஒரு வாரம் கழிஞ்செடுத்து, ஒரு வாரம் கழிஞ்சு அந்த 2 ஊர் தள்ளி இருக்காங்களா அந்த ஃபேமிலி, அவங்க எல்லாரும் தாம்பூல தட்டு என்னென்னமோ வச்சு கொண்டு வராங்க. பாபாவுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் கொண்டு வராங்க. கொண்டாந்து சாயி இந்தாங்கன்றாங்க, வாங்கிக்கிறேன். எல்லாரும் பார்க்குறாங்க, ஒரு வியாழக்கிழமையாக போச்சு, எல்லாம் கூட்டமாக இருக்கு, பார்க்குறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து விளக்கேற்றுனதுக்கு ரொம்ப சந்தோஷம் சாயி. இப்போ மாதிரி மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோகுலாஷ்டமிக்கு இங்கே தான் இருந்தார். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நேரில் வந்து சாயி எங்கள் வீட்டுக்கு வந்து விளக்கேற்றுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் சாயி, அப்போ ஏதாவது உங்கள் கைக்கு தரலான்னு நினச்சோம், அது மரியாதையாக எங்களுக்கு தெரியல, இருந்தாலும் நாங்கள் குடும்பத்தோடு வந்து எங்களால் முடிஞ்சதை முறைப்படி இங்கே செய்யணும்னு ஆசைப்படுறோம், தயவு செய்து வாங்கிக்கோங்க சாயி. நீங்கள் இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ பாபா அங்கே இருந்திருக்கார், இங்கே இருந்திருக்கார். பாபா அங்கே இருந்திருக்கார், இங்கே இருந்திருக்கார், இங்கே இருந்திருக்கார், அங்கே இருந்திருக்கார், அங்கே இருந்திருக்கார், இங்கே இருந்திருக்கார், இங்கே இருந்திருக்கார், அங்கே இருந்திருக்கார். புரியலையா? நமக்கு தான் உடனே புரிஞ்சுட்டா. நீங்க எங்க இருந்து வரீங்களோ அங்கே இருக்கிறார், இங்க உட்கார்ந்து இருக்கிற இங்கே இருக்கிறார். நீங்க எங்க இருந்து வரீங்களோ அங்கே இருக்கிறார், நீங்க இங்க உட்கார்ந்து இங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார். இந்த டவுட்டா இருந்தாங்கல்ல, சந்தேகத்தோட பாபா மேல டவுட்டோட இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் போய் காலில் விழுந்துட்டாங்க, சாயி எங்களை மன்னிச்சிருங்க சாயின்ட்டு.
ஏன்? நாங்க சுயநலமா யோசிச்சோம், நீங்க இங்கதான் இருக்கீங்க, அங்க போல நாங்க நினைச்சோம். எவ்வளவு பெரிய மகான், மகானை சோதிக்க கூடாது, குருவை சோதிக்க கூடாது, குருவை நம்ம தப்பா நினைக்க கூடாது, குரு அங்கேயும் இருப்பார் இங்கேயும் இருப்பாருங்கிறத எங்களுக்கு உணர்த்திட்டீங்க பாபா. விளக்கேத்துற அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. யார் கேட்பா? இப்போ வந்திருக்கிறவங்கள ஒரு 10 பேருக்கு ஒரு அங்கே பாபா வந்தாரா, என்ன சொன்னார், என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தார், பாபா என்ன சொன்னார், பாபா 2 விளக்கு ஏற்றினார், எங்கள் வீட்டில் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணார், எங்களுடைய நாங்கள் கொடுத்த பிரசாதத்தை பாபா சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தார், கொஞ்ச நேரம் எங்களோட எல்லாம் விளையாண்டார், பேசினார், எங்களை 2 வார்த்தை சொல்லிட்டு இதை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க அப்படின்னார். அது என்ன 2 வார்த்தை? இல்லை, 2 வார்த்தை. அதை சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டார். கொஞ்ச நேரம் எல்லாத்துட்டும் பேசிட்டு ஆசீர்வாதம் மட்டும் கிளம்பிட்டார். மீதி விஷயங்கள் நேரில் வந்து அங்கே தெரிஞ்சுக்கோங்க, சீரடிக்கு வாங்க அப்படின்ட்டார். அந்த வார்த்தை என்னவா இருக்கும்? 2 வார்த்தை. சரி, இந்த தீர்க்க ஆயுசா இருங்க. புரிஞ்சா? 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 சொல்லிட்டு வந்துட்டார். ஒரு குருவுடைய வார்த்தையிலிருந்து தீர்காயுசா இருங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டாலே முடிஞ்சுடுத்து, ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் பாபாட்ட வந்துட்டாங்க. இப்ப சொல்லுங்க பாபா என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்பதான் பாபா சொல்றார், என்னைக்கு இந்த குருவை நீங்கள் பார்க்க வந்தீர்களோ, என்னைக்கு என் பேச்சை கேட்டு விளக்கேற்றுறதுக்கு என்ன நீங்க கூப்பிட்டீங்களோ, என்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து நான் ஜோதி ஏற்றினேனோ, அன்று முதலே உங்கள் இல்லத்தில் அனைத்தும் வெற்றிகரமாக மாறிவிட்டது. உங்களுக்கு எந்த தடையும் இல்லை. உங்கள் ஜாதகத்தை மாத்தியாச்சு. உங்கள் ஜாதகத்தை மாத்தியாச்சு. சரி, இப்போ நமக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு டவுட் இருக்கும். சபையில் எல்லாரும் கேட்குறாங்க, அந்த ஜோசியர் அப்படி சொன்னாரே, என்ன காரணம்? அப்படியா? நீங்கள் எந்த ஜோதிடர் பிரபலமான ஜோதிடர்னு சொல்றீங்களோ அங்க பாருங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார். எந்த ஜோசியர் பிரபலமான ஜோசியர் சொல்றீங்களோ அவர் போய் சாப்பிட்டுட்டு இருக்கார். அவர் போய் அழைச்சிட்டு வாங்க. அவர் போய் கூப்பிட்டு வராங்க. இவங்க யாரும் தெரியும்? தெரியும், இவங்க ஜோசியத்தை நான் பார்த்துருக்கேன். எங்க என் முன்னால இவங்க ஜாதகத்தை பார்த்து சொல்லு. பாபா முன்னால சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க. யார் சொன்னது? அந்த மிகப்பெரிய ஜோதிடர், சாஸ்திரம் படித்தவர், கணக்கு படி நல்ல ஜோசியர். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம், அவர்கிட்ட கத்துக்கிட்ட குரு என்ன சொல்லி கொடுத்திருக்கார்? ஒவ்வொருத்தருடைய மரணத்தோட தேதியை எழுதி கொடுத்துடணும். ஆனா இங்க வந்தோடனே மறுபடியும் பாபா கிட்ட வந்தோடனே என்ன சொல்றார்? உங்க முன்னால நானே சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைங்க. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் குரு முன்னால எந்த சாஸ்திரம் படித்தவங்களும் பணிந்து போகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பேரும் புகழும் பெறுவார்கள். அப்பதான் பாபா ஒரு வார்த்தை சொல்றார், ஜாதகத்தையும் தலையெழுத்தையும் தலைவிதியையும் மாற்றுகின்ற சக்தி தத்தாத்திரேயர் அவதாரமாக இருக்கின்ற எனக்கு கட்டாயம் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு நான் மாற்றி கொடுப்பேன், என் மீது நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு. நான் இந்த செவிவழி செய்தி கதையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உங்களை நீங்கள் வாழ்க்கை எனும் பயணத்தில் செல்லுகின்ற பாதையில் யாரேனும் ஒருவர் உங்களை எதிர்மறையாக சொல்லி உங்களை முடக்கம் செய்தால், இல்ல அவங்க நல்லவங்களாவே இருக்கட்டும், இல்லப்பா இதெல்லாம் சரி வராதுப்பா, நடக்காதுப்பான்னு யாராவது சொன்னா நீங்க முடிவு பண்ணுங்க, நீங்க டிசைட் பண்ணுங்க. குருக்கோடைய பாதத்துல போய் சென்றடைச்சிட்டு, குருவே நான் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன், நான் உண்மையா உழைக்கிறேன், உண்மையா கஷ்டப்படுறேன், நான் ஜெயிக்கிறதுக்கு நீ துணையா இருக்கணும், அடுத்த
மற்றவங்க எல்லாம் சொல்ற எதிர்மறையான விஷயத்த நான் காதுக்குள்ள போட்டு மாட்டேன். எனக்கு எப்படியாவது என் வீட்டில் வந்து நீ விளக்கேத்து, என் வாழ்க்கையில மாற்றம் கொடுன்னு நீங்க பாபா கிட்ட முடிவெடுங்க. புரியல தானே? புரியல தானே? நமக்கு தான் புரிஞ்சுட்டா கைத்தட்டல் பலமாலாம் வந்துடும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்கும் பாபாவுக்கும் நடுவில் வேற யாருமே வரக்கூடாது. உங்களுக்கும் பாபாவுக்கும் நடுவில் வேற யாரும் வரக்கூடாது. இந்த உலகத்தில் எத்தனை பேரை வேணா நீங்க பாருங்க, எத்தனை பேரை வேணா பாருங்க. ஆனா தலையெழுத்த மாத்திர சக்தி யார் கொடுத்திருக்கா? சொல்லுவாங்க இல்லையா, விதியை மதியால் வெல்ல முடியும், விதியை மதியால் வெல்ல முடியும், விதியை மதியால் வெல்ல முடியும், விதியை மதியால் வெல்ல முடியும், விதியை மதியால் வெல்ல முடியும். அந்த மதினா என்ன? ஞானம். குரு. குரு இந்த இடத்துல உட்கார்ந்துட்டாருன்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான், சக்சஸ். பஞ்ச பரதேசியாக இருந்தாலும் கோடீஸ்வரனாக மாற்றுகிற சக்தி யாருக்கு உண்டு? பக்கரிக்கு உண்டு, பக்கரிக்கு உண்டு. அப்போ ஒரு சுவாமி, ஒரு குருமார்கள் ஒருத்தங்க வந்து வீட்டில் விளக்கேற்றுறாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. உங்க வீட்டில் எங்கேயாவது அக்கம் பக்கத்தில் யாராவது ஒரு பெரியவங்களை கூப்பிட்டு விளக்கேற்ற சொல்லியிருக்கீங்களா? நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, அப்படியே யோசிச்சுக்கோங்க. ஆமா, எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கோயிலில் ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு ஆன்மீகத்து சம்மந்தப்பட்டவர் இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு விளக்கேற்றலாம் நல்லது நடக்கும். ஏற்றி பாருங்க. உங்க வீட்டில் நீங்க விளக்கேற்றுறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க பார்வைக்கு உங்க வீட்டு பக்கத்திலேயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல வேண்டியவங்களோ யாரோ முக்கியமான நல்ல ஆத்மா இருப்பாங்க, அவங்களை கூப்பிட்டு ஒரு நல்ல நாள்ல உங்க வீட்டை விளக்கேத்தி பாருங்க. அவரை பாபாவா நினைச்சுக்கோங்க. ஏன்னா பாபா எல்லாருக்குள்ளயும் இருக்கிறார். இங்கேயும் இருக்கிறாரு, அங்கேயும் இருக்கிறாரு, பிரபஞ்சம் முழுக்க சுவாமி இருக்கிறார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்க வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு, ஜோதி ஏற்றுவதற்கு பாபாவை கூப்பிடுங்க. நீங்க நினைக்கலாம், பாபா இப்போ இல்லையே, பாபா சரீரமா அவர் இல்லையே அப்படின்னு. பாபா உயிரோடு தான் இருக்கிறார். நீங்க புரிஞ்சுக்க நான் என்ன பண்றேன்? இந்த கதையில நீங்க, இந்த நடந்த கதையில் நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ரகசியம் என்ன தெரியுமா? நீங்க பெரிய ஆபத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்க முதல்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா, குரு பாதத்தை போய் பிடிச்சிக்கிறது தான். நீங்க பெரிய ஆபத்துல இருக்கீங்க, கஷ்டம், யாருமே உங்களை காப்பாற்ற முடியாது, டெஃபினட்டா உங்களை காப்பாற்ற முடியாது. விடிஞ்சா உங்க கழுத்துல கத்தி இருக்கட்டும், போய் பாபா காலில் சரண்டர் ஆகுங்க, சாஸ்தாங்கமா சரண்டர் ஆயிடுங்க, சரண்டர் ஆயிடுங்க. நீங்க, நான் பாபான்னு சொல்லல, நீங்க குருவா நினைக்கிற ரமண மகரிஷியா இருக்கலாம், ராகவேந்திராவா இருக்கலாம், பாம்பன் சுவாமிகளா இருக்கலாம், இல்ல போகரா இருக்கலாம், அருணகிரிநாதரா இருக்கலாம். நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீங்களோ அந்த குருவுடைய பாத்திரத்தை போய் ஒளிந்துருங்க. ஏன்னா குருவால மட்டும்தான் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆனா சுவாமி என்ன சொல்றார்? நான் தத்தாத்திரேயுடைய அவதாரம், தத்தாத்திரேயுடைய ரூபம், சிவன் பிரம்மா விஷ்ணுடைய ரூபம். மூணு தொழிலும் நான் பார்க்கிறேன். என்னென்ன தொழில் பார்க்கிறேன்? படைத்தல், காத்தல், அழித்தல். இது மூணு வேலையும் கலியுகத்துல. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே ஷிரடி சாய்பாபா 18 வயசுல இருந்த முகம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் இந்த வயதுல இருக்கிற முகம் உங்களுக்கு தெரியுது? ஏன் ஆழமா பதிச்சு? நீங்க பாபான்னா டக்குன்னு உங்களுக்கு அழகா தாடி, முகம், ஃபேஸு, ஒரு கருணை கடல், அவரை பார்க்கும்போதே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அழுக. ஷீரடியில் பாபா பக்கத்தில் பார்க்க, தூரத்துலேருந்து நடந்து போகும்போது சாயி சாயின்னு பார்க்கும்போதே உங்களையும் அறியாமல் கண்களில் கண்ணீர். ஏன் வருது? அன்பு, அப்புறம் பாசம், அப்புறம் எப்படி நீங்கள் திருப்பதி ஏழுமலையானை பக்கத்தில் பார்க்கும்போது என்ன வேண்டும்னே தெரியாதோ, எப்படி பழனிமலை முருகனை பக்கத்தில் பார்க்கும்போது என்ன வேண்டும்னே புரியாதோ, எப்படி திருச்செந்தூர் முருகனை பார்க்கும்போது என்ன வேண்டுமே தெரியாதோ, எப்படி அண்ணாமலையாரை பார்க்கும்போது ஒண்ணுமே புரியாதோ, ஒண்ணுமே வேண்ட தெரியாதோ, அது மாதிரி ஷிரடி சாய்பாபாவை நீங்கள் பக்கத்தில் பார்க்கும்போது அவருடைய முகத்தை தவிர வேற எதுவும் வேண்டவே தோணாது.
நம்ம பல சமயம் முட்டாளா இருக்கோம் தெரியுங்களா? நம்ம எப்படி முட்டாளா இருக்குன்னு சொல்லட்டுமா? நீங்க நிறைய பேர் அங்க பக்கத்துல போய் வேண்டிட்டு இருக்கீங்க. நீங்க வேண்டெல்லாம் தேவையில்லை, போய் நின்னாலே அவங்க எல்லாம் ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புவாங்க. நம்ம பல சமயம் நமக்கு அந்த அறியாமை, நம்ம லூஸ் மாதிரி ஆயிடுறோம். நம்ம லூசு தான், அது வேற விஷயம். நம்ம என்ன பண்றோமா, போய் பார்த்துட்டு சுவாமி பண்ணி கொடுத்துரு சுவாமி, எப்படியாவது முடிச்சு கொடுத்துரு சுவாமி ப்ளீஸ். அங்க போய் வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஆல்ரெடி இங்க சுவாமி ரூம்ல மனமுருகி வேண்டிட்டு இருக்க. அப்ப அங்க என்ன பண்ணணும்? அருளும் ஆசீர்வாதமும் வேணும், உன்னிடத்திற்கு யாம் வந்துள்ளோம். இறைவா, என்ன புண்ணியம் செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. இந்நேரத்தில் இந்த சமயத்தில் உன் அருளால் நான் உன்னை பார்ப்பதற்கும் உன் பாதத்தை பார்ப்பதற்கும் உன் பாதத்தை தொடுவதற்கும் எனக்கு ஒரு அருளை கொடுத்திருக்காயே, உன் அருளும் ஆசியும் மட்டுமே போதும். அந்த அருளும் ஆசீர்வாதமும் கிடைச்சிருச்சுன்னா பொருளும் ஞானமும் தானா வந்து சேருமையா. அருளும் ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சா பொருளும் ஞானமும் தானா கிடைக்கும் ஐயா. அருளும் ஆசீர்வாதம் கிடைச்சிட்டா பொருளும் ஞானமும் தானா கிடைச்சிடும். எல்லாம் எல்லாமே கிடைச்சிடும். எவ்ரிதிங் இஸ் கிடைச்சிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? எங்க வீட்டில் கல்யாணம் நடக்கணுமா? நடந்துரும், எல்லாமே நடந்துரும். நீங்க என்ன பண்ணணும்? ஷிரடி சாய்பாபா பார்க்கும்போது அவரை பார்த்து அருளும் ஆசீர்வாதம் தான் கேட்கணும். சுவாமி அருள் ஆசீர்வாதம் பண்ணு. நிறைய பேர் கர்ப்பகிரகத்தில் சுவாமியை பார்க்கும்போது கண்ணை முடிக்குவாங்க, சப்புன்னு முடிக்குவாங்க. பார்த்துரு, நீ ஒரு 10 நொடி தான் சுவாமியை பார்க்கறதா, அந்த 10 நொடி பார்த்துரு. அந்த 10 நொடி முடிஞ்சு வெளியே வரும்போது நீ மறுபடியும் பார்க்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது. மறுபடியும் 1 வருஷம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், இல்லை 2 வருஷம் கூட ஆகலாம். அந்த இடத்தில், அந்த வைப்ரேஷனான இடத்தில். அதனால பார்த்துரு, கண் கூட பார்த்துரு. சுவாமி 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 பார்த்துரு. அப்படி பார்க்கப்படும் போது உங்களுக்கு மாற்றம் தானே நடக்கும். நீங்க போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்கிட்ட வந்து சில பேர் சொல்லுவாங்க, குரு சாயப்பா ஏதாவது பார்த்து பண்ணி கொடுங்க சாயப்பா, ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணுங்க. எது கேட்குற? உனக்கு நடக்க போறதுங்கிறது நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற? உனக்கு நடக்கும் என்கிற நம்பிக்கை உனக்கே இல்லாத போது எப்படி நீ நம்பிக்கையான பொண்ணு நீ சொல்ற, நம்பிக்கையான பையன் சொல்ற? கேட்க கூடாது. நடக்கும். இப்படி உட்காந்துருக்கேன்னா நடக்கும். இப்படி போய் நான் சுவாமிகிட்ட இப்படி உட்காரக்கூடிய வாய்ப்பு கிடைக்குன்னா சுவாமி கண்டிப்பாக செய்வாருங்கிற நம்பிக்கையோடு நான் போய் உட்காரணும். உட்காரும்போது உங்களுக்கு தானா எல்லாம் நடக்கும். நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்காது. ஆன்மீகம் வேறு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆன்மீகத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தணும். உங்கள் மனசு ஒரு நிலையை அடைந்தால் மட்டும்தான் நீங்கள் வெற்றியாளராக மாற முடியும். உலகத்தில் மிகப்பெரிய ஸ்டார் இருக்காங்க, நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஒரு ஸ்டாருக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, ஒரு ஸ்டாருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஒரு ஸ்டார் எனக்கு மேலே ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாம் திறமை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவரால் பெரிய பெரிய வேஷங்கள்லாம் போட்டு அவரால் ஜெயிக்கணுங்கிறது பெரிய அளவு குதிரை கொம்பா இருக்குது. பல தோல்வி அடைஞ்சிட்டார். ஆனால் ஒருத்தர் இருக்கிறார், பரட்ட தலை, கருப்பாக இருப்பார், ஆனால் ஸ்டைல் மட்டும்தான் வச்சுருப்பார். நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கான்டான்னு நினைப்பார். ஆனால் அவர் சம்பாதிக்கிற சம்பாத்தி யாராலையும் பண்ண முடியும். அர்த்தம் புரிகிறதா உங்களுக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்களுடைய லைஃப்பை சின்னதா டியூன் பண்றதுக்கு நீங்க உங்க மைண்டை கொஞ்சம் டியூன் பண்ணுங்க. அந்த மைண்டுக்குள்ளதான் சுவாமி இருக்கிறார். நீங்க 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 தியானத்தை நான் சொல்லி கொடுக்குறேன், ஆனா நீங்க தியானத்தை பண்ண மாட்டேங்கிறீங்க. டெய்லி காலையில 15 நிமிஷம், நைட்டு 5 நிமிஷம் பண்ணுங்கன்னு சொல்றேன், தலைப்பார அடிச்சுக்கிறேன், ஆனா நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் தெரியுமா? பண்ணிட்டா நீங்க நல்லா இருப்பீங்களா? பண்ணிட்டா தான் நீங்க ஜெயிச்சிருவீங்களா? கையில இவ்வளவு பெரிய பல கோடியை நான் கொடுத்துட்டேன், பல கோடியை கையில கொடுத்துட்டேன். நீங்க எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கீங்க, அங்க தேடுறீங்க, எங்க தேடுறீங்க, எங்கெங்கயோ போறீங்க. காலையில ஒரு 15 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 5 நிமிஷம் பண்ணி தான் பாருங்களேன். என்னமோ தெரியல, உங்களுக்கு தூக்கமா வருது, என்னால முடியல, மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, தூக்கமா வருது. தூங்குங்க, டிஸ்டர்ப் ஆகணும், எல்லாம் நடக்கணும். எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் தான் மாற்றம் வரும். அது எப்படி ஒரே நாள்ல மாற்றம் வரும்? ஒரு சுவாமி விளக்கேற்ற போய் மாற்றம் நினைச்சா இல்லையா? ஷிரடி சாய்பாபாவை நம்பினவங்களுக்கு மாற்றம் நினைச்சா இல்லையா? அந்த இடத்துல கிருஷ்ணரா வந்தாரா இல்லையா? அப்போ அந்த காலத்துல பாபா வாழ்ந்த காலத்திலேயே இவங்கெல்லாம் வாழ முடியாது நினைக்கிற இடத்துல அவரை வாழ வைக்கிற தகுதி நம்ம குருவுக்கு உண்டு. அப்படிங்கும்போது அந்த ஞானத்தை நம்ம சற்று புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவர் எங்க கடைசியில அந்த ஜோசியர் எங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு? இவங்க எங்க போய் அந்த ஜோசியரை பார்த்தாங்களோ அதே ஜோசியர் சீரடியில் உட்காந்து பூவா தின்னுட்டு இருக்கிறார்.
எவரவர் யார் பாதம் சென்றாயினும் அவரவர் பாதம் தம் பாதம் அவர் பாதத்தில் கலந்தாயினும் எவருக்குள் ஞானம் கிடைக்கும் என்று புரிதல் இல்லாமல் இருப்பவனுக்கு யாம் இருக்கிறோம் என்கிற ஞானத்தை பல ரூபங்களில் பல சாட்சிகளில் தருகின்ற அந்த காட்சிகள் நமக்குள்ள வரும்போது எல்லாமே தானே நடக்கும். அப்போ உங்களுக்குள்ள அந்த பவர் எங்க நீங்க வச்சிருக்கீங்க? இந்த பவரை முடிச்சிடுறேன். அந்த பவர் எங்க வச்சிருக்கீங்க? அந்த பவர் அந்த தியானத்தில், நான் சொல்லி கொடுத்த தியானத்தில் நீங்க வைங்க. இந்த செவிவெளி செய்தியை கேட்ட அத்தனை பேருக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் இந்த செவிவெளி செய்தியை கேட்டு பல பேருக்கு மாற்றம், நேரில் வர முடியாதவங்க இந்த செவிவெளி செய்தியை கேட்டு அவங்க உலகம் முழுக்க இன்னைக்கு குருசாய் பிரசாதாலயா மூலமா பயன்பெறணும்னு சுவாமியை வேண்டிக்கிட்டு, மற்றும் அடுத்த வாரம் செவிவெளி செய்தியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இல்லையா? உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு உங்களுக்கு? உடம்பு நல்லா இருக்கு. அப்புறம் இந்த வயதுக்கு உடம்பு மெயினா நல்லா இருந்தாலே பெரிய விஷயம். இவங்க எவ்வளவு நேரமா இங்க இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? காலையில இருந்து இங்க உட்கார்ந்துருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? பொறுமையா நிதானமா காலையிலேருந்து உட்காந்துருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை வேற பாபாவுடைய மந்திரத்தை வாங்கிட்டு போனாங்க. பெரிய ஒரு ஆசீர்வாதம். ரொம்ப மகிழ்ச்சிமா. நல்லபடியாக கண்டினியூ பண்ணுங்க. சரியா? வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூமா. உட்கார்.